பாதிக்கப்பட்டவங்கள காயமடைஞ்ச காவலர்கள் உட்பட நிறைய பேர் காயமடைஞ்சிருக்காங்க. சில பேர் மேல் சிகிச்சையிலும் இருக்காங்க. பார்த்துருக்கீங்க என்ன சார்? அதாவது நீங்களே சொல்லிட்டீங்க விபத்துன்னு. பட்டாசு விபத்து அடிக்கடி இப்போ இந்த நடந்துகிட்டு இருக்கு. இதை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும். ஏன்னா இது விபத்து இல்லாத ஒரு தொழிலாக ஆக்கணும் தான் தொழிலாளிகள் நிம்மதியாக வேலை செய்ய முடியும். வேலைக்கு போற தாய் வீட்டுக்கு வருவாருன்ற நம்பிக்கையில தான் பிள்ளைங்க இருக்குங்க. இப்படி பிணமா இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சுன்னா நேரம் கதறி துடிக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய கொடுமை தான். அதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம். அதாவது இந்த மருந்தை சல்பர் போன்ற பொருட்களை கையாளக்கூடியவர்கள் பயிற்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நடவடிக்கை கடுமையாக எடுத்து அதை செய்ய வேண்டும். மற்றபடி எதை செய்தாலும் இந்த விபத்தை தடுக்க முடியாது. எங்களுடைய கோரிக்கை இது சாராயம் குடிச்சு இறந்தவங்க கூட 10 லட்சம் கொடுத்திருக்காங்க. இது உழைக்க போனவங்க, பட்டாசுக்கு தொழில் செய்ய போனவங்க இறந்திருக்காங்க. அதெல்லாம் குறைஞ்சபட்சம் 10 லட்சம் ரூபா கொடுக்கும். குறைஞ்சபட்சம் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு இறந்தவங்களுக்கு கொடுக்கணும். காயமடைந்தவங்களுக்கு 5 லட்சம் கொடுக்கணும். அரசு கண்காணிக்கணும். அதாவது இல்ல இப்ப பாதிக்கப்பட்டது காவல்துறையும் பாதிக்கப்பட்டிருக்கு, தீயணைப்பு துறையும் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க காப்பாற்ற போனவங்க, அதனால அவங்களை நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க காப்பாற்ற போனவங்க, அதை ஒதுக்க போன லைட்டு கட்ட போனவன், ஒதுக்க போனவங்க, ஜேசிபி டிரைவர், இவங்க எல்லாருமே காயப்பட்டு இருக்காங்க. அதனால இது என்ன சொல்றதுன்னு ஒன்னும் புரியல எனக்கு. இல்ல அதாவது ஒட்டுமொத்தமா யாரையும் குறை சொல்ல முடியாது. இது கொஞ்சம் யோசனை பண்ணி தான் சொல்லணும். ஏன்னா இப்பதான் நடந்திருக்கு. எங்களுக்கு தகவல் கிடைச்சி நான் வெளியூர்ல இருந்தேன். இப்ப பார்க்க வந்திருக்கேன், பார்த்திருக்கேன். இதை கொஞ்சம் விசாரிச்சு தான் நாங்க சம்பந்தப்பட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட காவல்துறை அதிகாரிகிட்ட பேச முடியும். இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் இப்ப 22 பேருங்கிறது மிகப்பெரிய இப்பக்குள்ள ஏற்படாத ஒரு விபத்து. இப்போ 22 பேர் இறந்தாங்கிறது. இதை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம். எனக்கு எங்களை பொதுச்செயலாளர் அதை நாங்கள் செய்வோம். பாதிக்கப்பட்டவங்க குடும்பம் என்ன சொல்றாங்கன்னா, பெயரளவுக்கு மட்டும்தான் அந்த வழக்கு பதிவு கைதுல இருக்கு. அப்புறம் ஒரு 15-20 நாள் திரும்ப அவங்க அதே தொழில் தான் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. இல்ல சார், இல்ல நீங்க இது விபத்து என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுங்கிறத இனிமே ஆராய்ச்சி விசாரிச்சு தான் சொல்ல முடியும். எப்படி நடந்துச்சுன்னு தெரியாத ஒரே இடத்துல தான் 20 பேர் இறந்திருக்காங்க. ஒரே இதுக்குள்ள வளாகத்துக்குள்ள தான் இருந்திருக்காங்க. இறந்து கிடந்த உடலை எடுக்கும் போது ஒரே இடத்துல தான் இருந்திருக்காங்க கருகி. அதனால எப்படி நடந்துச்சுங்கிறது விசாரணை தான் தெரியும். விசாரணை தெரிஞ்சதுக்கு பின்னாடி அரசு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, அதிகாரி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு